இன்னைக்கு என்ன வேலை வாக்கியமேட்ல போட்டுருக்காங்க? நான் வேற குளிச்சுட்டு வந்துட்டேனே, இதுல இறங்கினா சேலையில சேராயிருமே. ஏண்டி காவேரி, சேலையில அழுக்காவாம மினுக்கிட்டு போனா வீட்ல தான் இருக்கணும். அப்புறம் எதுக்கு நீ வேலைக்கு வரவ? ஏன் கிளவி, உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டனா? வேலையை மட்டும் பாரு, ஏதாவது பேசுனியா இருக்கிற பொக்கப்பள்ளி உடச்சு விட்டுன்னு பாத்துக்கோ. ஆமா, வயசான கிளவி, நானே இவ்வளவு வேலை செய்யறேன். உங்களுக்கு என்னடி நோவுது? ஏன் கிளவி, அமைதியா இருந்துக்கோ. தயிர் கூட குழம்பு கூட இனிமே வீட்டு பக்கம் வந்தியா வெளுவெளு வலுத்து போடும் பாத்துக்க. ஆமா, இவதான் எனக்கு தடந்தானே ஆக்கி கொட்டுறா. போவியா? ஏக்கா காவேரி அக்கா, 100 நாள் வேலைன்னா எங்க வேடா இருக்கு, தெரிஞ்சுதானே வாரம், அப்புறம் ஏன் சலிச்சுக்கிறிய? ஏண்டி, உன் வீட்டுல இருக்கிற மாதிரி எங்க வீட்டுல என்ன நல்ல தொட்டியா இருக்குது? எங்க வீட்லயே ஆத்து பைப் தண்ணி மட்டும்தான் வருது, அது அப்பப்பதான் வருது. அந்த தண்ணி வச்சு நாங்க எப்படி புழங்குறது? ஏக்கோ, அவ என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுக்கா. காலையில குளிச்சுட்டு வர்றதுக்கு கம்முனு சாயந்தரம் போய் குளிச்சுக்கலாங்கிற, இதெல்லாம் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கிறிய. ஏண்டி, நீங்களா குளிச்சு போட்டு நல்லா பவுடர் பூசிக்கிட்டு வருவீங்க, நான் மட்டும் நாத்து முடிச்சு வரணுமா? ஐயே, 100 நாள் வேலைக்கு வரையா இல்ல ஆபீஸ் வேலைக்கு போறியா? பெரிய விளையாட்டு பீத்திக்கிட்டு இருக்கா. ஏ கிளவி, 100 நாள் வேலைக்கு இவ்வளவு பெரிய செயின், இவ்வளவு வளையல், இதெல்லாம் தேவையா? நீ பேசுறியா நீ பத்தி? இதுல கிளவி யாரு குமுறி யாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஏண்டி, எங்கிட்ட இருக்கிறது நான் போட்டுட்டு வரேன். உன்னை மாதிரி என்ன தேஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு பொட்டியில போட்டா முடி வைக்கிறேன். எவ்வளவு நேரம் சண்டை கட்டுவீங்களோ கட்டுங்க, ஒன்னும் இல்லாத விஷயத்த பேசி பேசி பெருசாக்குறது. சை, இங்க வந்தாவே இதுதான் பொழப்பு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளா வாக்கியக்குள்ள இறங்கி வேலை செய்ய மாட்டேன். யாராவது அள்ளி மண்ணை கொடுங்க, நான் மேல எடுத்து கொட்டுறேன். நாளா உள்ள இறங்க மாட்டேன். ஏக்கா, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்குதா? 2 பேரும் கீழே இருந்தா 2 பேர் மேல இருக்கணும். அப்புறம் இறங்க மாட்டேன்னு சொன்னா என்னக்கா அர்த்தம்? உங்களை மாதிரி தானே நாங்களும். அதானே, உங்களுக்கு ஒரு சம்பளம் எங்களுக்கு ஒரு சம்பளமா கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு சம்பளம் தானே கொடுக்குறாங்க. அப்படி சொல்லுங்கடி, இவளுக்கு குறைக்கிட்டு. ஏ கிளவி, நீ பேசாத. நீ உள்ள இறங்கி வேலை செய்வியா? கார் சட்டி மம்டி எல்லாம் காணா, சோத்த முட்டை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்க. நான் வேலை செய்யல. உனக்கு என்னடி? அந்த சூப்பர்வைசர் பொண்ணு வந்துருச்சு, கம்முன்னு இருங்கல்ல. என்ன எல்லாம் காலகாத்தாலே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? வேலைக்கு வர சொன்னா சண்டை போடுறதுக்கு தான் வருவீங்களாட்டு இருக்குது. இல்லவாப்பா, 2 பேர் உள்ள நிக்கணும், 2 பேர் வெளியே நிக்கணும்னு சொன்னாங்க. அதான் யார் வெளியே போறதுன்னு பேசிட்டு இருந்தோம். அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என் வேலையே அதானே. ஒண்ணும் நடக்காத மாதிரி 32 வேலையும் காமிக்கிறவர். காவேரிக்கா, நீங்களும் இந்த ஆத்தாவும் உள்ள நின்னுங்க. ஜமுனாவும் கஸ்தூரி அக்காவும் மேல நிக்கட்டும். சரிம்மா, நான் இதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு போய் சண்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாளுங்க. உங்க கூட ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு நிக்கும்ல, அந்த அக்கா வெங்க ஆளே காணோம். ஏமோ, நான் இங்க உட்காந்துருக்கேன். அவங்க தான் பாக்கலீன்னா நீ என்னைய பாக்கலையா? போய் பேசாதீங்க. லேட்டா வந்துட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? நான் ஏன் போய் பேச போறேன்? இவங்க சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். இவங்க என்னென்ன சண்டை போட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். உடனே நீ குறை சொல்ல வராத. இவ எப்ப வந்தா? எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தாலும். ஏண்டி நெட்டக்கோக்கி, வந்தா சொல்ல மாட்டியா? அமுக்குடி மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டியா? இல்ல, யாராவது ஒருத்தையாவது நீ தேடுவீங்களான்னு பாத்துட்டு இருந்தேன். யாருமே தெரியல. எல்லாம் உங்க வேலையில தான் சரியா இருக்கிறீங்க. என்ன நீ இப்படி சொல்லி போட்டியா? நம்மளாம் அப்படியே பழவி இருக்கிறோம். நானே வேற கடுப்புல இருக்கிறேன், நீ வேற என்ன? நீ டென்ஷன் பண்ணாத. ஆமா, ஊர்ல இல்லாத டென்ஷன் இவளுக்கு மட்டும் தான் இருக்கும். அப்படியே பேசிட்டே இருக்கீங்களா இல்ல வேலை செய்றீங்களா? அப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா நீங்க வள்ளின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் போட்டுருவேன். நீங்க வீட்ல போய் சண்டை போட்டுக்கோங்க. ஏமா, அவங்க 4 பேர்த்தையும் எங்க வேலை செய்யணும்னு சொன்னீங்க, என்னை எங்க வேலை செய்யணும்னு சொல்லவே இல்ல. காலை நீட்டி விட்டு உட்கார்ந்திருக்க தோரணையை பார்த்தா நீ வேலை செய்ய வந்த மாதிரி தெரியலையே. வீட்ல சாப்பிட்டு இங்க ரெஸ்ட் எடுக்க வந்த மாதிரி தெரியுது. பயவுல மனசுல இருக்கிறதெல்லாம் சரியா சொல்லுது பேரு. இல்ல பாப்பா, இவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அது வரைக்கும் நேரம் நிக்கிறதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். சரி, உங்களுக்கு இங்க வேலை இல்ல, அந்த கொஞ்சம் பேர் கலவடுறாங்க, அங்க போய் வேலை செய்யுங்க. எல்லாரையும் ஒண்ணா போட்டா உட்கார்ந்து பழமா தான் பேசுவீங்க. இந்த மாதிரி எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு போடுற பாருங்க. சரி பாப்பா, நான் அந்த இடமே போய் வேலை செய்யறேன். இவங்களோட என்ன சண்டை கட்டிட்டு இருக்கிறது? சட்னு வேலையை பாருங்க. அப்புறம் டீ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் பண்ணுவீங்க. இவனமோ இவ கை காசு போட்டு சம்பளம் கொடுக்குற மாதிரி பீத்திக்கிறது. ஏக்கோ காவேரிக்கா, உடுக்கா வாக்க வேலையை செய்யலாம். உங்களுக்கு என்ன ஜாலியா மேட்ல நினைக்குவீங்க? நான் தான் இந்த நாரத்தனிக்குள்ள நின்று வேலை செய்யணும். என்னமோ உனையும் மட்டும் சொல்ற மாதிரி பேசுறேன். என்னையும் தானே சொன்னவ. உங்கள்கிட்ட நான் பேசினேனா? தேவையில்லாம என் வாயை பிடுங்காத. சரி சரி, நான் கிளம்புறேன்ப்பா. இன்னும் அடிச்சுக்கிட்டே இருங்க. சரி, சட்டு புட்டுன்னு எல்லாம் வேலை பார்க்கலாம் வாங்க. வயசான காலத்துல வாக்கியக்குள்ள இறங்கி வேலை வாங்குற ஆளுக்கு பேரு. பொமரியெல்லாம் மேல நின்று அழுங்காம நிக்கணுமாமா, நான் மட்டும் உள்ள இறங்கி வேலை செய்யணுமா? 4 காசு சம்பாதிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிருது. ஒரு சிலர் வேலைக்கு வந்துட்டு அழுங்காம குழுங்காம போறாங்க. நம்மளே போட்டு பெண்டை எடுக்கிறா அவ. ஏக்கோ, நீ அள்ளி கொடுக்குற மண்ணு வெயிட்டா இருக்கு, அதனாலதான் எங்களை தூக்கி கொட்ட சொல்றாங்க. இதை கூட புரிஞ்சுக்காம புலம்புறீங்க. எருமலாம் மொய் மொயின்னு கடிக்குதாயா? சை. ஏக்கா, பாத்தடி போடு, அதுல முள்ளெல்லாம் இருக்கு. அசால்ட்டா கையை வச்சு போட்டு அப்புறம் குத்துதுன்னு சொல்லாத. ஏத்தா, நான் கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணட்டுமா? தூக்கிடுவியா? தூக்கி தானே ஆகணும். அப்புறம் இல்லைன்னா அந்த வேலை செய்யல இந்த வேலை செய்யலம்பீங்க. அப்புறம் அந்த புள்ள வந்தா போட்டு கொடுப்பீங்க. அதெல்லாம் எனக்கு தேவையா? சரி சரி, பார்த்து தூக்கு. என்ன வெயிட்டா இருக்கு. அப்பப்பப்ப புடிடி. சட்னு போயிட்டு வாடியே, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. மச மச நிக்காத. அக்கா, சட்னு தூக்கி விடுக்கா, நேரம் ஆகுதுக்கா. இருடி. சட்னு பொடி வெயிட்டா இருக்குது. சூப்பா, இவங்க கூட வேலை செய்யறது ஒண்ணு, வேலை செய்யாம இருக்கிறது ஒண்ணாயா? இந்த வேலை தான் சுலபமா இருக்குன்னு வந்தா இதுதான் அநியாயத்துக்கு கஷ்டமா இருக்குது. நார் தண்ணியில இறங்கிட்டு வேலை செய்யணும்னு இருக்குது. ஏ கஸ்தூரி, எங்கடி ரொம்ப மேல போறியே? இங்கேயே கொட்டிட்டு வாடி.
இந்த சூப்பர்வைசர் பிள்ளை வந்து திட்டுறதுக்கா? நான் என் வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு வந்துடுறேனாயா? அப்புறம் நீங்க என்னை போட்டு விடுவீங்க? இதெல்லாம் தேவையா? அடேங்கப்பா, நேர்ம நாயத்துக்கு இவதான் உதாரணம்.